இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அக்டோபர் 1 முதல் வேக கட்டுப்பாட்டு கருவி விதி அமலுக்கு வருகிறது. வர்த்தக வாகனங்களுக்காக வேக வரம்பு கருவியான SLD செயல்பாட்டு சான்றிதழ் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வரும். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அதனை தெரிவித்தார். இக்கருவியானது வேகத்தை தடுப்பதில், குறிப்பாக அதிக சுமைகள் அல்லது பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனங்களின் வேகத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் சொன்னார். ஷா அலாம் புக்கிட் ஜெலுத்தோங் தொழில்துறை பூங்காவில் உள்ள ஸ்கானியா மலேசியா தொழிற்சாலையில் SLDகள் குறித்த விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு பிறகு அவர் பேசினார். SLD என்பது ஒரு வேக கட்டுப்பாட்டு கருவி அல்லது வாகனத்தின் அதிகபட்ச வேகத்தை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும். புதிதாக பதிவு செய்யப்பட்ட கனரக வாகனங்களில் அவற்றை பொருத்துவதற்கான விதிமுறை 2015 ஜனவரி 1 முதல் நடைமுறையில் உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2015 முதல் பதிவு செய்யப்பட்ட 3500 கிலோகிராமுக்கு எடையுள்ள விரைவு பேருந்துகள், சுற்றுலா பேருந்துகள் மற்றும் கனரக சரக்கு வாகனங்கள் அனைத்தும் SLD செயல்பாட்டு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். இந்த ஆவணம் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு எல்லா நேரங்களிலும் உடன் எடுத்து செல்லப்பட வேண்டும். ஐநா மாநாட்டிற்கு மலேசியா ஒரு பிரதிநிதியை அனுப்பும். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான இரு நாடுகளின் தீர்வு குறித்து விவாதிக்க அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா மாநாட்டுக்கு மலேசியா ஒரு பிரதிநிதியை அனுப்பும். அம்மாநாட்டை ஏற்பாடு செய்ய முன்வந்த பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் முயற்சிகளை மலேசியா முழுமையாக ஆதரிப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த ஐநா மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று உலகம் முழுவதிலும் உள்ள அரசாங்கங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்ததாக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் செய்தி குறித்து கருத்துரைத்த பிரதமர் அவ்வாறு கூறினார். எந்த ஒரு நாடும் இஸ்ரேலை எதிர்க்கும் நிலைப்பாட்டை எடுத்தால் அது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைக்கு எதிரானதாக கருதப்படுவதோடு அரசு தந்திர விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் என்று வாஷிங்டன் நினைவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் உள்ள மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் உள்ள எந்த மலேசியர்களும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மலேசியர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்பதாகவும் அமைச்சு நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தூதரக உதவி தேவைப்படும் மலேசியர்கள் ஈரானில் உள்ள மலேசிய தூதரகத்தை 982188072444 அல்லது 982188078606 என்ற எண்ணிலும், மலேசிய வெளியுறவு அமைச்சகத்தை 6308008000 அல்லது 636038874570 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த தாக்குதல்களை மலேசியா கடுமையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் அப்பட்டமான மீறல் என்று வர்ணித்துள்ளது. வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணி அளவில் தொடங்கிய ஈரான் மீதான தூண்டலற்ற ஆக்கிரமிப்பு ராணுவ மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது ஹவானா 2025 கொண்டாட்டம். புதுயுக ஊடகத்துறை, AI மற்றும் நெறிமுறைகளை சமநிலைப்படுத்துதல் எனும் கருப்பொருளிலான 2025ஆம் ஆண்டு தேசிய ஊடகவியலாளர் தினம் ஹவானா 2025 கொண்டாட்டம் நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. தொடர்பு அமைச்சு மற்றும் மலேசிய தேசிய செய்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சனிக்கிழமை வரையில் 3 நாட்களுக்கு நடைபெறும் ஹவானா 2025 கொண்டாட்டம் சன்வே புத்ரா பேரங்காடியில் நேற்று காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் ஹவானா கண்காட்சியுடன் தொடங்கியது. தொடர்பு அமைச்சின் தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்புக்கான துணை தலைமை செயலாளர் மனு வீரபத்ரன் நேற்று ஹவானா கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். பெர்னாமா, ஆர்டிஎம், ஆஸ்ட்ரோ, டிவி, அல் ஹிஜ்ரா, இலக்கவியல் தளங்களான ரோட்டிகாயா மற்றும் வணக்கம் மலேசியா, சபா மற்றும் சரவாக் ஊடகங்களின் முகப்புகளும் இக்கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன. அதோடு பெர்னாமா மினி கான்டி, பாக்கெட் டாக், பெர்னாமா சேவை, இலக்கவியல் செய்தித்தாள், பரிசு போட்டிகள், அதிர்ஷ்ட குழுக்கள் மற்றும்
செய்தி வாசிப்பு சவால்கள் ஆகியவையும் இதில் இடம்பெறுகிறது. சாலைகள் மறுசீரமைப்பு மதிப்பீடு செய்வது அவசியம். நீண்ட கால பாதுகாப்பை உறுதி செய்ய ஜாலான் கெந்திங் பெராஸ் கோலகலாவாங் சாலையில் உள்ள சாய்வான நிலப்பரப்பு பகுதிகளில் ஆழமான மதிப்பீடு அவசியமானது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் அதிகம் இருப்பதாக அஞ்சப்படுவதால் மறுசீரமைப்பு பணிகளை அவசரமாக மேற்கொள்ளக்கூடாது என்று ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசா டாக்டர் ஸ்ரீ அமருடின் ஷாரி கூறினார். எனவே அது என்னென்ன அம்சங்களை கொண்டுள்ளது என்பதை பார்க்க விரும்புகிறோம். நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க சாய்வான நிலப்பரப்பை வலுவூட்டுவது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் சரிவு ஏற்படுவதற்கான துல்லியமான இடம் நெகிரி செம்பிலான் பகுதியில் இல்லை. நிலச்சரிவுகளால் பாதிக்கப்படும் ஒரு பகுதி நெகிரி செம்பிலான் ஆகும் என்றார் அவர். நேற்று பாங்கியில் ஸ்லாங்கூர் கல்வி உறுதிமொழி திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் அத்தகவல்களை தெரிவித்தார். சோக்சோ நியோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் மலேசியாவின் வேலை சந்தை சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வலுப்படுத்துகிறது. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்சோ நியோ எனப்படும் பெல்ஜிய தேசிய வேலை வாய்ப்பு அலுவலகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இரு நிறுவனங்களுக்கு இடையில் அறிவு பகிர்வுக்கான புதிய இடங்களை திறக்க இது உதவும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இந்த வியூக ஒத்துழைப்பானது சேவை வழங்கலின் தரத்தை, குறிப்பாக வேலைவாய்ப்பு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தும் திறனையும் கொண்டுள்ளது. இதன் மூலம் நியோவால் செயல்படுத்தப்படும் டிஜிட்டல் மாற்றம், யுக்திகள் மற்றும் மேம்பாடுகள் குறித்து ஆராயவும், உலக அளவில் எல்லை தாண்டிய மோசடிகளை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை ஆழப்படுத்தவும் சொக்சோவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சொன்னார். அதே நேரத்தில் மனிதவள அமைச்சும் ஏற்கனவே உறுதி அளித்தபடி சமூக பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் வேலைவாய்ப்பு சேவைகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளது என்றார் அவர். பெல்ஜியத்துடன் ஒப்பிடும்போது மலேசியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பு இன்னும் வளர்ச்சியடைந்து வருகிறது. இருந்தாலும் பல அம்சங்களை இன்னும் வலுப்படுத்த முடியும். குறிப்பாக வேலைவாய்ப்பு காப்பீட்டு பாதுகாப்பு திட்டம் மற்றும் முறையான மற்றும் முறைசாரா வேலைவாய்ப்பு துறைகளை உள்ளடக்கிய அமலாக்கம், பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிற அம்சங்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். ஏர் இந்தியா விமானத்தை வெறும் 10 நிமிடங்களில் தவறவிட்ட பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே நொறுங்கி விழுந்த ஏர் இந்தியா விமானத்தை தவறவிட்ட பெண் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார். போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ளதால் தன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் விமான நிலையத்தை அடைய முடியவில்லை என்று கூறியுள்ளார் அப்பெண். அந்த சாலை நெரிசல் தான் அவரை காப்பாற்றி இருக்கிறது என்றும், அச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிர் சேதத்தை அறிந்து தான் மன உளைச்சலுக்கு ஆளானதாக அப்பெண் குறிப்பிட்டார். மேலும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்ட அவர், 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்து திரும்பும் போது இத்தகைய நிகழ்வு ஏற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது என்கிறார்.